ஹே ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். புதுசாக இந்த சேனலுக்கு வரைக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து அழுத்திக்கோங்க, எப்போதும் சொல்கிற மாதிரி தான். ஓகே, இன்னைக்கான ரீடிங் எதை பற்றி அப்படின்னா வந்துட்டு நிறைய பேர் கேட்குற கேள்வி வந்து எனக்கு கமெண்ட்ஸில் மேம் ரீயூனியன் எப்போ ஆகும்னு போடுங்க மேம்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காகவே ஸ்பெஷலாக இன்னைக்கான ரீடிங், அதாவது நோ கான்டாக்டில் இருக்கிறவங்க, செப்பரேஷனில் இருக்கிறவங்க, மேரீடு கப்பிள் பிரிஞ்சிருக்கீங்க, இல்லை டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஸோ ஒருத்தர் டிவோர்ஸ் கொடுத்து இன்னொருத்தர் வந்து டிவோர்ஸ் கொடுக்காம இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒன் சைடாகவே இருக்கிறவங்க யார் வேணால் இந்த ரீடிங் பார்க்கலாம். டைம்லெஸ் ரீடிங் அண்ட் ஜென்ரல் ரீடிங் தான். ஸோ இந்த ரீடிங் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னா, உங்கள் பார்ட்னர் கூட உங்களுக்கு ரீயூனியன் ஆகுமா, இல்லை உங்கள் பார்ட்னர் வேற யார் கூட மூவ் ஆன் பண்ணிட்டாங்களா, இல்லை உங்கள் பார்ட்னர் சிங்கிளாக தான் இருக்காங்களா இப்போ வரைக்கும். ஸோ இந்த 3 கேட்டகரியில் வந்து ஆன்சர் வந்து கிடைக்க போகுது. ஸோ அதை பார்க்க போகிறோம். ஸோ இது டைம்லெஸ் ரீடிங் தான். ஸோ எப்போ பார்த்தாலும் போடணும். ஓகேவா? நம்ம இப்போ ரீடிங்குள்ளே போகணும். Wow, superb card. Okay. Wow. Nice. நல்ல கார்டு தான் வந்திருக்கு. ஓகே, இந்த ரீடிங் பார்க்குறவங்க வந்து குவைட் லக்கியஸ்ட் பர்சன்னே சொல்லலாம். ஸோ சீரியஸாக சொல்லுவேன், இந்த ரீடிங் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நிஜமாவே யூஆர் லக்கி பர்சன் தான். ரீடிங் என்னங்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி சுச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்குங்கிறத ஒரு பார்த்துடலாம். ஓகே, ஸோ சுச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸ்கார்சிட்டி, டெம்பரன்ஸ், அன்இன்ட்ரெஸ்டட், ignoring. ஓகே, girl fight, argument, physical related. ஓகே ஓகே, ஸோ இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் ஃபீலிங்ஸுமே சரி, உங்கள் பார்ட்னர் ஃபீலிங்ஸுமே சரி, ஐம் வெரி ஹாப்பி. 2 பேருமே வந்து நீங்கள் எந்த அளவுக்கு எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் வச்சுருக்கீங்களோ சேம் எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங் அவங்களும் வச்சுருக்காங்க. அண்ட் அவங்க வேறு யார் கூடயும் மூவ் ஆன் பண்ணலை, உங்களுக்காக தான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள் கூட தான் வந்து கனெக்ட் ஆகணுங்கிறது ரொம்ப தீர்மானமாக இருக்காங்க. அண்ட் அவங்க ரீயூனியன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னே சொல்லலாம். ஓகேவா? ஸோ இங்கே எமோஷன் வைஸ் வந்து எங்கேயுமே எனக்கு பிளாக்கேஜ் தெரியவே இல்லை. பாஸ்ட்டில் வேணால் அந்த பிளாக்கேஜஸ் இருந்திருக்கும். அதாவது அவங்க சைட்லேருந்து எந்த ஆக்ஷன்ஸுமே இருந்திருக்காது, ரொம்ப டாக்ஸிசிட்டி அதிகமாக இருந்திருக்கும். ஸோ எதுக்கெடுத்தாலும் வந்து நீங்கள் ஒன்று பேசுகிறதும் அவங்க ஒன்று பேசுகிறது இப்படி எதிர்மறையாகவே இருந்திருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப் அவ்வளோதான் முடிஞ்சுப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து உங்களுக்கு பாஸ்ட்டில் வந்து இருந்திருக்கும். பட் ப்ரெசண்ட் வந்து உங்களுக்கு ஃபேவராக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் அவங்க வந்துட்டு நிஜமாக சொல்கிறேன், they are missing you. நிஜமாகவே உங்களை மிஸ் பண்ணுறாங்க. ஃபேமிலின்னு ஒன்று பாண்ட் ஆச்சு அப்படின்னா அது உங்கள் கூட தான் பாண்ட் ஆகணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அண்ட் மோரோவர் உங்கள் 2 பேருக்குமே ஒரு நியூ பிகினிங் காத்திருக்கு. மேரீடு கப்பலாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் திருப்பி சேரும்போது உங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சிக்கான வாய்ப்பு இருக்குது. அண்டு மேரீட் ஆகாதவங்க கமிட்டட் பீப்புள்ஸ் இருக்கீங்கன்னா வந்து மேரேஜ்க்கான ப்ரொப்போசல் வந்து கூடிய சீக்கிரமே நடக்கும். ஸோ இது எல்லாமே எப்போ நடக்கும்னு கேட்டிங்கன்னா 10 மந்த்ஸில் வந்து இதுக்கான இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாமே நீங்களே கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஸோ கொஞ்ச நாள் பொறுத்துட்டீங்க, 10 மந்த்ஸ் பொறுக்க மாட்டிங்களா? ஸோ 10 மந்த்ஸ் மட்டும் பொறுங்க.
வெரி வெரி பாசிட்டிவ் கார்டு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், இது வரைக்கும் நான் லக்கிங்கிற வேர்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டேன். பட் இந்த வீடியோ ஸ்பெஷலாக பார்க்குறவங்க சீரியஸாகவே ரொம்ப ரொம்ப லக்கி பர்சன். 10 மந்த்ஸில் உங்கள் லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியாக மாறப்போகுது அண்ட் ஹாப்பியஸ்ட் கப்புளாகவும் நீங்கள் இருக்க போகிறீங்க. ஓகே, ஸோ என்ன சுச்சுவேஷனாக இருக்குது அப்படின்னா வந்துட்டு அன்இன்ட்ரெஸ்டட். அதாவது முன்னாடி எப்படி இருக்கிறதுனா இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருக்கிறது, லைஃப் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, உங்ககிட்ட வந்து பேசணும்னு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்திருப்பாங்க, உங்களை இக்னோர் பண்ணுறது, இப்படியே பாஸ்டில் இருந்திருப்பாங்க. ஆர்குமெண்ட், சண்டை, சச்சரவு, இப்படி தான் இருந்திருக்கும் உங்கள் சிச்சுவேஷன்ஷிப்ஸ் எல்லாமே. ரொம்ப வந்துட்டு நீங்கள் சண்டை போடுறதுக்கு பாயிண்ட் தேடிட்டு வருது, அவங்க சண்டை போடுறதுக்கு பாயிண்ட் தேடிட்டு வருது. இப்படி பாயிண்ட்டாக ரெண்டு பேரும் அடிக்க வச்சு இந்த சுச்சுவேஷன்ஸை வந்து ரொம்ப மோசமாக்கி வச்சுருப்பீங்க பாஸ்ட்டில். பட் ப்ரெசண்ட் வந்து உங்கள் கையில் இருக்குது. சீரியஸாகவே சொல்லுங்கள், இட்ஸ் அ நியூ பிகினிங் அண்ட் யூ ஆர் கோயிங் டு பி அ ஹாப்பி கப்புள் இன் த ஃபியூச்சர். ஓகே, நோ வரி. அண்ட் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. ரொமான்ஸ் ஏஞ்சலோட அட்வைஸும் ஒரு தடவை பார்த்துடலாம். நான் சொன்னேன் நீங்கள் வந்து ரொம்ப லக்கி அப்படின்னு. ஸோ திஸ் இஸ் எ சோல்மேட் கனெக்ஷன்ஸ். ஸோ என்ன தான் பிரச்சனை இருந்தாலும் உங்களை தேடி வந்துடுவாங்க. ஹார்ட் டு ஹார்ட் கன்வர்சேஷன்ஸ். ஸோ திருப்பி வந்து பேசும்போது தயவுசெய்து வந்து ஓப்பன் அப் பண்ணுங்கள், உண்மையை பேசுங்க, ஹார்ட் டு ஹார்ட் உங்கள் ஃபீலிங்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள். சண்டை போடாதீங்க. நெக்ஸ்ட் டைம் பேச வரும்போது நீங்கள் இத்தனை நாளாக தேக்கி வச்சுருக்கிற ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் ஒர்த் வெயிட்டிங் ஃபார், இந்த பர்சன் வந்து நிஜமாகவே வந்து ஒர்த் வெயிட்டிங் ஃபார் தான். ஸோ நீங்கள் இந்த பர்சனுக்காக வெயிட் பண்ணலாம். ஸோ அண்ட் இந்த பர்சனுக்கும் உங்கள் மேலே வந்து அதே சேம் அட்ராக்ஷன் இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு அட்ராக்ஷனாக இருக்கீங்களோ அதே சேம் அட்ராக்ஷன் இந்த பர்சனுக்கு இருக்குது. அண்ட் மோரோவர் இந்த பேச்சுவார்த்தை இல்லாத காலத்தில் உங்களோட வேல்யூ புரிய ஆரம்பிச்சிருக்கு, உங்கள் லவ் புரிய ஆரம்பிச்சிருக்கு, லைஃப்னா என்னன்னு புரிய ஆரம்பிச்சிருக்கு. நிறையா விஷயங்கள் அவங்க லைஃப்பில் வந்து திருப்பி போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கெலாம் வந்து நியூ பிகினிங்காக வந்து நிஜமாகவே இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து பழைய மாதிரி இருக்க போகிறது கிடையாது, ரொம்ப புதுவிதமாக இருக்க போகுது. ப்ரெசன்ட் அண்ட் ஃப்யூச்சரில் வந்து எனக்கு அது மாறுறது வந்து நல்லாவே தெரியுது. ஒரு புதுவிதமாக இந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு ஒரு க்ரோ அப் ஆக போகுது தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் யூ போத் பட்டு தெளிஞ்சு வந்திருக்கீங்கன்னே சொல்லலாம் நீங்கள் ரெண்டு பேருமே. ஸோ ரெண்டு பேருமே என்ன பண்ணக்கூடாது என்ன பண்ணணுங்கிறத இப்போ ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். ஸோ எந்த விஷயத்துக்கு சண்டை போடணும், எந்த விஷயத்துக்கு சண்டை போடக்கூடாது, எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், கம்யூனிகேஷன்ஸ் முக்கியம், பொசசிவ்னஸ் ஒரு அளவுக்கு தான் இருக்கணும், இப்படி எல்லா விஷயத்தையும் பட்டு தெளிஞ்சு வந்திருப்பீங்க நீங்கள் ரெண்டு பேருமே. ஸோ யூ போத் ஆர் கோயிங் வெல். நீங்கள் ரெண்டு பேருமே வந்து யூனிவர்ஸ் வந்து நிஜமாகவே பிளஸ் பண்ணுறாங்க. அண்ட் உங்கள் பர்சன் வந்து உங்களை விட்டு மூவ் ஆனும் பண்ணல, வேறு ஒருத்தவங்க கூடயும் போகல, உங்களுக்காக தான் வந்து திருப்பி வருவாங்க, தேடி வருவாங்க, சடனாக வந்து அவங்களே வந்து பேசுவாங்க. ஓகே, அண்ட் டுடே ரீடிங் வந்து நான் கம்ப்ளீட்லி ஹாப்பி. நிஜமாகவே சொல்ல போனால் இந்த அளவுக்கு பாசிட்டிவ் கார்ட்ஸ் இது வரைக்கும் எனக்கு வந்ததே இல்லை. அவ்வளோ பாசிட்டிவ் கார்ட்ஸ். ஐம் வெரி ஹாப்பி அண்ட் யூ ஆர் த லக்கியஸ்ட் பீப்புள். அந்த நிஜமாக சொல்கிறேன், இவ்வளோ நாள் நீங்கள் எவ்வளோ ஹார்ட்ஷிப் ஃபேஸ் பண்ணி வந்திருந்தாலும் சரி, இந்த ரீடிங் பார்க்குறவங்க ரொம்ப ரொம்ப லக்கி. ஸோ யுவர் பார்ட்னர் இஸ் கம்மிங் ஆன். ஸோ வெயிட் ஃபார் ஹிம், வெயிட் ஃபார் ஹர். ஸோ whoever he or she அது ஜென்ரல் ரீடிங்கும். ஸோ உங்களுக்கு ரெசனேட் ஆகிறத எடுத்துக்கோங்க. ஓகேவா? பாய். நாங்கள் அடுத்த ரீடிங்கில் சந்திக்கிறோம். இன்னும் இன்டெப்த்தாக ஏதாவது காம்ப்ளிகேட்டட் சுச்சுவேஷன்ஸ் இருக்குது, ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா வந்துட்டு டிஸ்பிளேல என் கான்டாக்ட் நம்பர் இருக்கும், பர்சனல் ரீடிங் எடுத்துப்பாங்க, உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேவா? அண்ட் என்னோடய வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் வந்து மிகப்பெரிய தேங்க்ஸ். அண்ட் ஹாப்பியாக இருங்க, பாசிட்டிவாக இருங்க, எல்லாமே பாசிட்டிவாக அமையும். ஓகேவா? டாடா, பாய்.